கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்கோபஸில் வந்து இருக்குது. ஸோ ஸ்கோபஸில் இருக்குதுனால யூஜிசி கேர் குரூப் 2லையும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 வெப்சைட் வந்து இருக்குது. இப்போ சமீப காலங்களாக பார்க்கும்போது நிறைய க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட் வந்து பார்க்க முடியுது. இந்த ஒரு ஜேர்னலுக்கும் ஒரு க்ளோன் வெப்சைட் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இந்த க்ளோன் வெப்சைட்டுக்கும் இந்த ஜெனுவின் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு, ஸோ எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க சப்மிஷன்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் அப்படிங்கிறத ஜெனுவினாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். இந்த SoloView Studies ISPU ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த ஜேர்னல் பற்றின ரிசர்ச் வந்து இந்த பர்டிகுலர் இமெயிலிருந்து தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ 2 நாளைக்கு முன்னால் இந்த மாதிரி வித்யாபென் 2641@gmail.com இருந்து ஒரு மெசேஜ் வந்து வந்துருந்தது, ஒரு இமெயில் வந்து வந்திருந்தது. இந்த பர்டிகுலர் ஜேர்னல் வந்து யூஜிசி கேர் அண்ட் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலு. ஸோ இதுக்கு வந்து இம்பேக்ட் ஃபேக்டர் வந்து 4.7 அப்படிங்கிற வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து எல்சிவர் ஜேர்னல்ஸ்லாம் பார்க்கும்போது இம்பேக்ட் ஃபேக்டர் வந்து 1 வர்றதே ஜாஸ்தியாக வந்து இருக்குது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 4.7 அப்படிங்கிற வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பப்ளிகேஷன் அப்படிங்கிற வந்து பப்ளிகேஷன் ஃபீ வந்து வாங்கின பிறகு 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கான ஸ்கோபஸ் அண்ட் யூஜிசி கேர் குரூப் 2 ஜேர்னல் போல் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து வெப்சைட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது, அதாவது இந்த ஜேர்னலுடைய டைட்டில்னு சர்ச் பண்ணாமல் ISSN நம்பரை வச்சு சர்ச் பண்ணால் நமக்கு அதே வெப்சைட் தான் காமிக்குது, SoloView-Studies ISPU.com. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது ISN போர்ட்டல், ரிசர்ச் பைபிள் இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி SciImago ஜேர்னல் ரேங்க் வந்து அதோடைய ரஷ்யன் டைட்டிலை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சொலோவெவ்ஸ்கி இஸ்லடோவேனியா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பல இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து நம்ம அந்த சொலோவெவ்ஸ்கி இஸ்லடோவேனியா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது SciImago ஜேர்னல் ரேங்க் ரிசல்ட் மட்டும் தான் கரெக்டாக வருது, வேறு ரிசல்ட் வந்து வரல. ஸோ அதுதான் உண்மையிலே வந்து ஜெனுவினான வெப்சைட் போல் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிற வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து பார்க்கும்போது ஒரு ஜிமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பேக்ட் ஃபேக்டர் வந்து 4.7 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்ப அப்படிங்கிறது தெரியல. யூஜிசி கேரு குரூப் 2 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து அந்த ஸ்கோபஸோடைய ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. இதை வந்து ஸ்கோபஸில் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஜேர்னல் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க, ரிவ்யூ ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் ஃபார் பேப்பர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, ஆர்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், இப்படி வந்து நீங்கள் மனசில் ஒரு ஃபீல்டை நினச்சிட்டு இந்த ஸ்கோப்பில் வந்து பாருங்கள், அது கண்டிப்பாக இருக்கும். அப்படி தான் வந்து சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த SoloView Studies அப்படிங்கிற வந்து ஆக்சுவலாக ஃபிலாசபி ரிலேட்டட், பட் வந்து இந்த ஃபிலாசபி ரிலேட்டடான சப் தீம்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை. இண்டெக்ஸிங் அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது ஸ்கோபஸ், கூகுள் ஸ்காலர், இதே மாதிரி பல நார்மலான இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பப்ளிகேஷன் எத்திக்ஸ் செக்ஷனில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலாக நார்மலாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பப்ளிகேஷன் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியன் ஆத்தர்ஸ்க்கு வந்து 2000 இன் இந்தியன் ருபீஸ், 18% GST மென்ஷன் பண்ணி 2360 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கு வந்து $120. ஸோ இமெயில் ஐடி சப்மிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிகேஷன் ஃபீ வந்து எந்த காரணத்துக்காகவும் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரஷ்யன் ஜேர்னல். ஸோ ரஷ்யன் ஜேர்னல்னாலே ரஷ்யன் லாங்குவேஜில் தான் வந்து கொடுப்பாங்க. இவங்க ஏன் வந்து இந்தியன் ஆத்தர் சார்ஜை வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற வந்து தெரியலை. அதே மாதிரி அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு வர மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எடிட்டோரியல் போர்ட் செக்ஷனில் பார்க்கும்போது எடிட்டர் இன் சீஃப் வந்து USA அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அசோசியேட் எடிட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் இது வந்து ரஷ்யன் ஜேர்னல். ஸோ ரஷ்யன் ஜேர்னல் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து எடிட்டர் இன் சீஃப் வந்து ரஷ்யாவில் உள்ளவராக தான் வந்து இருக்கணும். அதே மாதிரி எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்லேயும் வந்து ரஷ்யன் பீப்புள் வந்து பார்க்கவே முடியல. ஸோ இதில் வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து ஆர்கிட் ப்ரொஃபைலோ இல்லை இமெயில் ஐடியோ, அதாவது இன்ஸ்டியூஷனல் இமெயில் ஐடியோ இல்லை பயோகிராஃபியோ எதுவுமே வந்து டிஸ்பிளே பண்ணவே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்படி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிரைமரி ரெக்குவயர்மெண்ட், ஒரு ISSN நம்பர் வந்து வாங்குறதுக்கு இது எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. இல்லை கான்டாக்ட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து வெறும் ஒரு ஜிமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க.
ஒரு கூகுள் மேப் லைவ் லொக்கேஷன் இல்லை வந்து ஒரு அஃபிலியேஷன், பின்கோடு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. இப்போ ரீசெண்ட் இஷ்யூ வந்து பார்க்கும்போது வால்யூம் 72 இஷ்யூ நம்பர் 4 2024 அப்படிங்கிற வந்து இருக்குது. இப்போ ரீசெண்ட் இஷ்யூஸில் உள்ள ஆர்டிக்கல் அப்படின்னு வந்து பார்த்தா வெறும் 6 ஆர்டிக்கல் தான் இருக்குது. அதே மாதிரி 6 ஆர்டிக்கலில் ஒரு ஆர்டிக்கல் பாருங்களேன், லைஃபை பேஸ்ட் அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ். ஏன் வந்து ஒரு ரஷ்யன் சேனல் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸை மட்டுமே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே பாவமாக தான் இருக்குது. உண்மையிலே இவங்களுக்கு வந்து விவரம் தெரியுமா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்படி வந்து 2360 ரூபா பக்கத்தில் அவங்க கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இதில் ப்ரீவியஸ் எடிஷன் அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது, அதாவது ஆர்ச்சிவ் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது 2024 பாருங்கள், இப்போ நம்ம ஏப்ரலில் இருக்கும் 3 இஷ்யூ வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 1ல் 4 இஷ்யூ அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இந்த 3 இஷ்யூ அப்படின்னு வந்து பார்க்கும்போது இர்ரெகுலராக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கிறது வந்து தெரியுது. பட் இப்போ 2021 பாருங்கள், ஒரே ஒரு இஷ்யூ தான். 2022 பாருங்கள், இத்தனை இஷ்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 2019 2020 எல்லாம் பாருங்கள் 4 இஷ்யூ தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து பார்க்க முடியுது. இதே மாதிரி இன்னொரு செகண்ட் வெப்சைட் அப்படிங்கிற வந்து காமிக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் வேர்ஷன் ஆஃப் த ரஷ்யன் வெப்சைட். ஸோ பாருங்கள் 2011 2021 வரைக்கும் உங்களுக்கு வந்து இயர்ஸ் வந்து இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் 2011 அப்படிங்கிற ஒரு இயர் எடுத்துக்கோமே, அதில் இஷ்யூ 3 இஷ்யூ 4 அப்படிங்கிற வந்து இருக்குது. இப்போ இஷ்யூ 3யும் உங்களுக்கு வந்து இருக்குது, இஷ்யூ 4ம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே வந்து கிளிக்கபிளாக உங்களுக்கு வந்து கொடுக்கல. ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, அதாவது வந்து வால்யூம் 32 இஷ்யூ நம்பர் 4 2011, இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் பார்க்கும்போது ஃபுல் டெக்ஸ்ட் ஆர்டிக்கல் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் டைட்டில், நேம் அண்ட் அஃபிலியேஷன், அப்ஸ்ட்ராக்ட், கீவேர்ட்ஸ், ரெஃபரன்சஸ், இதுதான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் வந்து ஒரு 20 பேஜஸ்க்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. தேர்ட் வெப்சைட் அப்படிங்கிற வந்து காமிக்கேன். இது வந்து solovio-studies.ispu.ru ரஷ்யன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வெப்சைட், இவ்வளோ தான் வெப்சைட்டு. ஸோ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஆர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது, கான்டாக்ட் அப்படிங்கிற வந்து இருக்குது, டு த ஆத்தர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இருக்குது. ஒருவேளை இந்த வெப்சைட் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறதுனால என்னவோ இந்த வெப்சைட்டை வந்து ஈஸியாக வந்து க்ளோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் டு த மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டு த ஆத்தர் செக்ஷனில் வந்து இமெயில் ஐடி சப்மிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ maximov@philosophy.ispu.ru இந்த ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜில் தான் வந்து இருக்கும். ஸோ மார்ஜின்ஸ் அப்படிங்கிற வந்து ஹெட்டு வந்து 1.5 சென்டிமீட்டர், பாட்டம் ரைட்டு லெஃப்ட் எல்லாம் வந்து 2 சென்டிமீட்டர், பேப்பர் சைஸ் வித் வந்து 16.5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 23.5 சென்டிமீட்டர். இப்படி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட்ஸு என்ன ஃபார்மேட்டிங் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ரஷ்யனில் தான் வந்து கொடுத்துருக்கு. பட் வந்து கிராண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரஷ்யன் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கோப்பஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதுனால அவங்களுடைய கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து 30% உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ப்ளஸ் ஃபாரின் சோர்சஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃபரன்சஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படிங்கிற வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை, எதுவுமே வாங்குறதே இல்லை. பட் வந்து உங்களுடைய ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து பப்ளிகேஷனுக்கு வந்து அட்மோஸ்ட் லைக் 5 to 6 months டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எதுவுமே வாங்காதனால இந்த ஜேர்னல் வந்து ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஜேர்னல் அண்ட் இந்த ஒரு வெப்சைட் வந்து ஜெனுவின் வெப்சைட் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த தேர்ட் வெப்சைட்டில், அதாவது இந்த ரஷ்யன் வெப்சைட்டில் உங்களுக்கு ஆர்ச்சிவ்ஸ் செக்ஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு பர்டிகுலர் இயர்லேயும் ஒரு 4 இஷ்யூ இருக்குது. 1 2 3 4 அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ 2024 பாருங்கள், ஒரே ஒரு இஷ்யூ தான் உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் 2024 இஷ்யூ நம்பர் 1, அதாவது வந்து வால்யூம் 81 இஷ்யூ நம்பர் 1 வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு பிடிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் ஒரு 2 தடவை நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எல்லா ஆர்டிகல்ஸும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2011 வால்யூம் 32 இஷ்யூ நம்பர் 4 அப்படிங்கிற வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த இஷ்யூவை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஆர்டிகல்ஸோடைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து வரிசையாக
ஃபுல் டெக்ஸ்ட் பிடிஎஃப் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2011 இருக்கிற இந்த இஷ்யூவையும், அதாவது இந்த தேர்ட் வெப்சைட்டையும் செகண்ட் வெப்சைட் அதாவது இங்கிலீஷ் வெப்சைட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டேர்ம், அதாவது வந்து இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை அப்படி நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த தேர்ட் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. பட் ஒன்லி திங் என்னென்னா, இந்த தேர்ட் வெப்சைட்டில் ஃபுல் டெக்ஸ்ட் பிடிஎஃப் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதோடைய டைட்டில், அப்ஸ்ட்ராக்டு, கீவேர்ட்ஸு, ரெஃபரன்ஸஸை அப்படியே எடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி செகண்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு 184 பேஜஸ் பக்கத்தில் இருக்குது. இதே கண்டென்ட்டை உங்களுக்கு ஷார்ட்டாக 20 பேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக செகண்ட் வெப்சைட்லேயும் தேர்ட் வெப்சைட்லேயும் இருக்குது. இருந்தாலும் நம்ம இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸில் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ SciImago ஜேர்னல் ரேங்க்கில் வந்து நம்ம வந்து ISSN நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, எதுதான் வந்து ஜெனுவினான வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ சொலோவெவ்ஸ்கி இஸ்லடோவேனியா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை ISSN நம்பரும் வச்சு சர்ச் பண்ணலாம். ஸோ கண்ட்ரி வந்து ரஷ்யன் ஃபெடரேஷன், சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், ஃபிலாசபி அப்படிங்கிற வந்து வருது. பப்ளிஷர் வந்து அதே தான், செகண்ட் வெப்சைட்லையும் தேர்ட் வெப்சைட்லையும் மென்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஹெச்இண்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் 1 தான். ISN வந்து அதே ISN நம்பர் தான். கவரேஜ் வந்து 2022 till 2023. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஸ்கோப்பஸில் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோப் வந்து இன்ஃபர்மேஷன் நாட் லோக்கலைஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே வந்து கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்காங்க. ஸோ குவார்டைல்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபிலாசபியில் வந்து Q3ல் வந்து வருது. ஸோ இங்கே வந்து உங்களுடைய 2 year 4 year and 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் கமெண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டை காமிச்சிட்டு இதில் வந்து நான் வந்து என்னோடய ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நான் வந்து 2000 in Indian rupees வந்து பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் SciImago ஜேர்னல் ரேங்க் வந்து ஒரு ரெலவெண்ட்டான பதிலை வந்து சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. பட் இந்த SciImago ஜேர்னல் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஹோம் இல்லை வந்து ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் அப்படின்லாம் லிங்க் இருக்கும், அப்படி எதுவுமே இல்லை. ஸோ இன்ஃபர்மேஷன் பெருசாக SciImago ஜேர்னல் ரேங்கில் இல்லை. அதனால் நம்ம ஸ்கோபஸ் வெப்சைட்டில் வந்து சோர்சஸ் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் டைட்டில் இல்லை ISSNல வந்து அந்த ISN நம்பரை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து அதே டைட்டில் ஆஃப் தி ஜேர்னல் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸ்கோபஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2020 till 2023. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவரேஜ் டிஸ்கண்டினியூட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணால் மட்டும்தான் அந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ்லேருந்து ரிமூவ் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு ரிமூவ் ஆகலை. ஸோ பப்ளிஷர் அதே பப்ளிஷர் தான், ISN அதே ISN தான், அதே சப்ஜெக்ட் ஏரியா தான். இதில் உங்களுக்கு ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து இல்லை, ஸோ கிராஸ் செக் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜில் வந்து 2024 அப்படிங்கிற வந்து இல்லை. 2023ல் 43 டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 40 odd டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இந்த சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போது 2022ல் நம்ம 2024ல் இருக்கும், பட் 2022 ரேங்கை தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6th percentile அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 25 அப்படிங்கிற வந்து உங்களுக்கு Q4ல் உங்களுக்கு வரும். ஸோ SciImago ஜேர்னல் ரேங்கில் Q3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து தப்பு. இப்போது இது வந்து Q4ல் வந்து ட்ராப் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்க்கும்போது ஒரு 3 வெப்சைட் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி Q3லேருந்து Q4க்கு ட்ராப் ஆனதுனால இந்த ஜேர்னல் வந்து எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ மாதத்துக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு 50-50 கைண்ட் ஆஃப் ஜேர்னல் தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஜேர்னல் வந்து கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா ஒருவேளை ரிமூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் எழுதுனா மட்டும்தான் இதில் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ ஒரு ரஷ்யன் ஆத்தர் கூட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய வேல்யூபிளான ஆர்டிக்கலை இந்த ஜேர்னலுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஜேர்னலை வந்து நம்ம ISN வச்சு நம்ம masterjournalist.clarivate.comல வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் இல்லை SCIEல உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகலை. ஸோ அதே மாதிரி நம்ம ABDC ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து நம்ம ISSN வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம், நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்டில் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து UGC கேர் வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து UGC கேர் Group 1 Group 2 அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ சின்ஸ் இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் சோர்ஸ்லிஸ்ட்டில் வர்றதுனால இந்த ஜேர்னல் வந்து இண்டெக்ஸ்ட் இன் UGC கேர் Group 2. அதே மாதிரி நீங்கள் நினைப்பீங்க இந்த ஜேர்னல் தான் உங்களுக்கு UGC கேர் Group 2 ஆச்சு,
அப்போ எந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணால் என்ன அப்படின்னலாம் நினைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணால் கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஆனதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தேர்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்கோபஸ் அண்ட் யூஜிசி கேர் குரூப் 2ல் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வந்து எடுத்துக்கலாம். இன்னும் சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், எதை வந்து ஜெனுவினான வெப்சைட் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக வேண்டி லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து லோட் ஆகும். ஸோ இதில் வந்து ஐஎஸ்என் நம்பர் வச்சோ இல்லை வந்து சொலோவெவ்ஸ்கி இஸ்லண்டோவேனியா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணாலோ நமக்கு வந்து காமிக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேக் வெப்சைட். ஃபஸ்ட் வெப்சைட் வந்து ஃபேக் வெப்சைட்டு. இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற வந்து செகண்ட் வெப்சைட் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து கோ த்ரூ பண்ணும்போது நம்ம பார்த்த அதே செகண்ட் வெப்சைட் தான். ஸ்டில் இந்த செகண்ட் வெப்சைட்டில் வந்து ரஷ்யன் வெப்சைட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வெறும் அப்ஸ்ட்ராக்டு, வெறும் கீவேர்ட்ஸு, வெறும் ரெஃபரன்சஸ் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் வந்து ஆக்சுவலான வெப்சைட், ஜெனுவினான வெப்சைட் அப்படிங்கிற வந்து தேர்ட் வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஆர்டிகல்ஸை நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்சிடர்ட் அஸ் இண்டெக்ஸ் இன் ஸ்கோபஸ் அண்ட் யூஜிசி கேர் குரூப் 2. ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 வெப்சைட் இருக்குது. ஒன்று வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து க்ளோன் இல்லை ஃபேக் வெப்சைட். உங்களுக்கு $2000 ஆர் $120 உங்களுக்கு சார்ஜ் கேட்பாங்க. பப்ளிகேஷன் வந்து விதின் ஒரு 1 or 2 வீக்ஸில் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. செகண்ட் வெப்சைட் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் த ரஷ்யன் வெப்சைட்டு, வெறும் அப்ஸ்ட்ராக்டு, கீவேர்டு, ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. தேர்ட் வெப்சைட் தான் உங்களுக்கு அந்த ஃபுல் டெக்ஸ்ட் பிடிஎஃப் ரஷ்யன் லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆர்டிகல்ஸை வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தா, ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா, அகெயின் ஃபிலாசபி ஃபீல்டில் இருந்தனா நீங்கள் வந்து தாராளமாக தேர்ட் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எதுவுமே இல்லை. உங்களுடைய சப்மிஷன்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் அட்மோஸ்ட் லைக் 5 to 6 months வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத வந்து ஒரு 50-50 தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தால் இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கண்டினியூ ஆகும். மற்றபடி இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இல்லை, ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்டில் இல்லை, ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் இருக்கிறதுனால யூஜிசி கேர் குரூப் 2ல் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ரிவ்யூவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.